வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசி எக்ஸாம்ல உளவியல் மற்றும் கணித பகுதியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த செக்ஷன்ல நம்ம பர்டிகுலரா பார்க்க போறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது தமிழ்ல புள்ளியியல்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பிசி எக்ஸாம்ல 4 to 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல பெரும்பாலும் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு 4 வகையான படங்கள்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 வட்ட விளக்கப்படம். சரிங்களா? 2வது வந்து பாத்தீங்கன்னா அட்டவணை விளக்கப்படம். 3வது பட்டை விளக்கப்படம். 4வதா வந்து பாத்தீங்கன்னா கோட்டு விளக்கப்படம். சரியா? இது போல 4 வகையான படங்களை வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனல். சரிங்களா? அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்காகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல்ல இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். அதே போல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தாராளமா பார்க்க முடியும். சரிங்களா? ரைட்டுங்க. இப்ப கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, அதாவது இந்த டேட்டா இன்டர்பிரேஷன்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வகையான கேள்விகள் கேட்பாங்க. சரியா? 1 என்ன அப்படின்னா சதவீதம். சரிங்களா? நான் நோட் பேட்ல எழுதுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா இருக்காது. அதனால நான் சொல்றத கவனிங்க. அப்பதான் நான் என்ன எழுதி போடுறேன் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரியா? 1 என்ன அப்படின்னா சதவீதம். சரிங்களா? சதவீதம்னா பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? 100க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலன்னா அதை நம்ம சதவிகிதம்னு சொல்லுவோம். இது 1. 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விகிதம். சரிங்களா? இங்கிலீஷ்ல ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ரெண்டுலையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு இங்கிலீஷ்ல கேட்பாங்க. சரிங்களா? பிசி எக்ஸாமுக்கு தமிழ்ல மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். எஸ்ஐ எக்ஸாம் நீங்க அப்பியர் ஆகிற மாதிரி இருந்தா உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் கேட்பாங்க. சரிங்களா? அதனால தான் நான் 2 லாங்குவேஜ்லயும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரி, ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சராசரி. 4வது மொத்தம், டோட்டல் கண்டுபிடிக்கணும். சரியா? 3வது சராசரி, ஆவரேஜ். 4வது வந்து மொத்தம். சரிங்களா? டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு இது மாதிரி இருக்காங்கன்னா இப்போ டிராமா, சிங்கிங், இது 2க்கான டோட்டல் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? மொத்தம். 5வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது வேறுபாடு. இது போல நம்ம கிட்ட 5 வகையான கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இதுல 5ல எது வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? ஒரு படம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு வட்ட வரைபடம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல இருந்து 2ல இருந்து 3 வினாக்கள் கேட்பாங்க. குறைஞ்சது 2 வினாக்கள் கீழே இருக்கும். அதிகபட்சமா 3 வினாக்கள் வரைக்கும் அதில் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த 3 வினாக்கள் இந்த 5 கால்குலேஷன்ல இருந்தா ஏதாச்சும் ஒன்று இருக்கும். சரியா? 1 சதவீதமா இருக்கலாம், அல்லது விகிதமா இருக்கலாம், அல்லது மொத்தமா இருக்கலாம், அல்லது சராசரியா இருக்கலாம், அல்லது வேறுபாடா இருக்கலாம். அந்த 5 இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ரைட். அடுத்ததா நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இது போல வட்ட விளக்கப்படம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை 2 வகையா கேட்பாங்க. 1 சதவீதத்தை வச்சு கேட்பாங்க. இதை பிரிச்சிருக்காங்க இல்லையா இந்த 6 பகுதிகளா, இது வந்து 1 சதவீதமா இருக்கும். அப்ப இதை நீங்க கூட்டும் போது உங்களுக்கு 100% வரும். சரிங்களா? சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா பாகை மதிப்புல பிரிச்சிருப்பாங்க. சரியா? கோணம்னு சொல்லுவோம்ல, 360 டிகிரி, 360 டிகிரியே பிரிச்சிருப்பாங்க. சரியா? இப்போ உதாரணமா நாடகம் அப்படின்னா 100 டிகிரி, அதே மாதிரி பாடல் அப்படின்னா 80 டிகிரி, அப்புறம் இது வந்துட்டு 20 டிகிரி. சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. இது வந்து 50 டிகிரி. சரிங்களா? இது வந்து 50 டிகிரி. இப்போ மொத்தம் எவ்வளவு வருது? 100, 200, 300. இது வந்துட்டு ஒரு 60 டிகிரி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இதை கூட்டும் போது உங்களுக்கு என்ன வரும்னா 360 டிகிரி வரும். சரிங்களா? 2 வகையா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். 1 இதை எப்படி பிரிச்சிருக்கலாம், சதவிகிதமா பிரிச்சிருக்கலாம், 100ஆ பிரிச்சிருக்கலாம், அல்லது 360 அடிப்படையா வச்சு பிரிச்சிருக்கலாம். 2 வகையா உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க. சரிங்களா? ரைட். இப்ப கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத சொல்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் நான் 2 கேள்வியை உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து இருக்கிற கொஸ்டினை நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆன்சர் ஹைலைட் பண்ணி தான் நான் பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம டெலிகிராம் சேனல்ல. அது உங்களுக்கு ஆன்சர் ஹைலைட் பண்ணியிருப்பேன். சில கொஸ்டினுக்கு நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன். சரிங்களா? உங்களுக்கு புரியணும்னு சொல்லி சில கஷ்டமான கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன். நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நான் இப்போ இதில் ஒரு 2 கொஸ்டின் சொல்லி தரேன் அப்படின்னா மீதி இருக்கிற கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? அதே மாதிரி எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ கவனிங்க, நான் படிக்கிறேன், கவனிங்க.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்ட விளக்கப்படத்தில் ஒவ்வொரு துறையிலும் பங்கேற்றுள்ள மாணவர்களின் சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. படத்தை கொண்டு பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் 3600 பேர். இதுதான் ரொம்ப முக்கியம். மொத்தமா டோட்டலா இந்த 6 பகுதியில பிரிச்சிருக்காங்க இல்லையா, இதோட மொத்த மதிப்பு என்னன்னா 3600. அப்ப 3600 எதுக்கு சமம் அப்படின்னா 100 விழுக்காடுக்கு சமம். சரிங்களா? அதுவே பாகையில பிரிச்சிருந்தாங்கன்னா, கோணத்துல பிரிச்சிருந்தாங்கன்னா 3600 எதுக்கு சமம் அப்படின்னா 360 டிகிரிக்கு சமம் அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? அப்ப 3600 அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 100% சமம். அப்ப அதை 100ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா இந்த 36 வரும்ல, இது எதுக்கு சமம் அப்படின்னா 1% சமம். சரியா? பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100க்கு என்ன? சரியா? 100 அடிப்படையா வச்சு கண்டுபிடிக்கிறதா நம்ம சதவிகிதம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப 100ஆல அந்த மதிப்பை வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறதுல அந்த 36. இந்த 36 எதுக்கு சமம் அப்படின்னா 1% சமம். சரிங்களா? இப்ப 2% சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா நீங்க ஈஸியா சொல்லிடலாம். 1% 36னா 2% 72 அப்படின்னு சொல்லிடலாம். 3% என்ன பண்ணலாம்? 36 பிளஸ் 36 பிளஸ் 36 அப்படின்னு கூட்டிட்டு 108 அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். சொல்றது புரியுதுங்களா? ரைட். அப்ப அதே டிகிரியில பிடிச்சிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா 3600 டிவைடட் பை 360 போட்டுக்கணும். சரிங்களா? இது வந்து எதுக்கு சமம் அப்படின்னா 1 டிகிரிக்கு சமம். இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும் அப்படின்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டிகிரி ஈக்குவல் டு 10 அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். சரியா? இதை அப்படியே கேன்சல் பண்ணும்போது 10ன்னு வரும். 1 டிகிரி எதுக்கு சமம் அப்படின்னா 10க்கு சமம். இப்படி நீங்க வச்சுக்கணும். சரியா? ரைட். இப்போ நம்ம கொஸ்டினை கவனிங்க. இப்போ the number of students enrolled in cooking classes is what percent of those enrolled in dancing classes? சாரி, நான் தமிழ்ல படிக்கிறேன், கவனிங்க. சமையல் துறையில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் சதவீதமானது நடனத்துறையில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் சதவீதத்தில் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அதாவது சமையல் துறையில என்ரோல் பண்ணிருக்காங்கல்ல, இவங்களுடைய பர்சன்டேஜ் எதுல இருந்து அப்படின்னா நடனத்துறையில இருந்து. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நடனம் இருக்கு இல்லையா, இதை கீழே போட்டுக்கணும். நடனத்துறையை நீங்க கீழே போட்டுக்கணும். சரியா? நமக்கு எதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சமையல் துறை. சமையல் துறை என்ன அப்படின்னு பாருங்க. சமையல் துறை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 நீங்க என்ன பண்ணுங்கன்னா மேல போட்டுக்கணும். சரியா? இப்ப சதவிகிதம் அப்படிங்கிறதுனால 100ஆல பெருக்கணும். எப்பயுமே ஒரு பின்னத்தை சதவிகிதமா மாத்துங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் 100ஆல பெருக்கணும். சரியா? அப்ப என்ன வரும் அப்படின்னா 22 × 100னா 2200 வரும். 2200 வரும். சரியா? அது எதால வகுக்கணும் அப்படின்னா 21ஆல வகுக்கணும். சரியா? 21ஆல வகுக்கணும். சரியா? 2200 21ஆல வகுக்கணும். இப்ப ஓர் 21 21. அப்ப இங்க என்ன வரும்னா 1 வரும். சரியா? மீதி 1 இருக்கும். 22ல 21 போச்சுன்னா மீதி 1 இருக்கும். அடுத்தது இந்த 0 அப்படிங்க இறக்குங்க. இந்த 0 அப்படிங்க இறக்குனீங்கன்னா 0 வரும். 10ல 21 வகுப்படாது. சரியா? அப்படிங்கும்போது இந்த 0 இங்க போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 0வையும் இறக்குங்க. சரிங்களா? இப்ப 100ல 21 எத்தனை தாட்டி இருக்குன்னா 4 தாட்டி. அப்ப 4 21 என்னன்னா 84. மீதி என்ன இருக்கும்? 16 இருக்கும். சரியா? இப்ப 16ல 21 வகுப்படாது. அப்ப புள்ளி வச்சுக்கோங்க. இப்ப 16ல வகுப்படாது, இங்க புள்ளி வைக்கும்போது இங்க ஒரு 0வும் சேர்த்துக்கணும். அப்ப 160ல 21 எத்தனை தாட்டி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 தாட்டி இருக்கும். 7 21 என்னன்னா 147 147. அப்ப மீதி என்ன இருக்குன்னா 13 இருக்கும். இந்த 0 சேர்த்துக்கணும். அப்ப 130ல 21 எத்தனை தாட்டி இருக்கும் அப்படின்னா 6 தாட்டி இருக்கும். சரியா? அப்ப 104.76%. சரிங்களா? அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் 2, 104.76. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. தெளிவா புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இப்ப அடுத்த கேள்வி பார்க்கலாம், கவனிங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இப்ப பாருங்க, இந்த கேள்வி சதவிகிதம். அடுத்தது இது எதில் கேட்டிருக்காங்க பாருங்க, டோட்டலை வச்சு கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எதில் அப்படின்னா ஸ்டிச்சிங் அண்ட் டிராமா. ஸ்டிச்சிங்லயும் டிராமாவிலையும் என்ரோல் பண்ண மொத்த ஆட்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டிச்சிங்னா தையல். சரியா? நான் தமிழ்ல ஒரு தாட்டி படிக்கிறேன், கவனிங்க. தையல் மற்றும் நடனத்துறையில் ஈடுபட்டுள்ள மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? சரியா? தையல் மற்றும் நாடகத்துறை. சரியா? தையல் வந்து 11, நாடகம் வந்து 13. சரியா? அது ரெண்டையும் நீங்க கூட்டணும். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 11 13 கூட்டினா 11 13 கூட்டினா என்ன வரும்னா 24 வரும். சரியா? அப்ப 24% எந்த மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மொத்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 3600 பேர், அதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப 3600 நீங்க 100ஆல வகுத்தா 1% கிடைக்கும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 24%. அப்ப இன்ட்டு 24. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. இப்ப 36 × 24. இதை அப்படியே பெருக்குங்க. சரியா? 6 4 24 வரும். அடுத்தது 3 2 6 வரும். அடுத்தது 2 கிராஸா இன்ட்டு பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12, இங்க ஒரு 12 24 வரும். சரியா? அப்ப 624 பிளஸ் ஒரு 24 கூட்டிங்கன்னா என்ன வரும்? 4 6 8 வரும். 864. அப்ப இந்த
கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 864. சரிங்களா? அடுத்து பாருங்க, இது அதே மாதிரி தான். எத்தனை மாணவர்கள் ஓவியத்துறையில் ஈடுபட்டுள்ளனர்? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓவியத்துறை இருக்காங்களே 15%, இந்த 3600க்கு 15%, நம்ம தான் 1% வேல்யூ தெரியுமே 36ன்னு, 36 இன்ட்டு 15 போட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? அவ்வளவுதான். பட் சிம்பிளா தான் கேட்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இது வந்து உங்களுக்கு எதில் வச்சு கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சதவீதம் கேட்கறாங்க. சரியா? நான் முன்னாடி போட்ட சம்மரி தான். இது வந்து பாருங்க விகிதத்தை வச்சு கேட்டிருக்காங்க. சரியா? ரேஷியோ கேட்டிருக்காங்க. பாருங்க, பாடல் மற்றும் நடனத்துறையில் உள்ளவர்களுக்கும் நடனத்துறையில் உள்ளவர்களுக்கும் நடனம், இது நாடகம், நாடகத்துறையில் உள்ளவர்களுக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது பாடல் மற்றும் நடனம் ஈஸ் டு நாடகம் ரெண்டுக்கும் உள்ள விகிதம். நீங்க போட்டுருவீங்களா? அதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த வட்ட விளக்கப்படம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்க, இது நீங்க அப்படியே போடுங்க. சரியா? இது அதே மாதிரி தான், நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இது எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால எக்ஸாம்ல அதிகப்படியான கேள்வியை ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரியா? தெளிவா. இப்போ அடுத்தது பாருங்க, இது வந்து பாருங்க, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, டிகிரி வச்சு பிரிச்சிருப்பாங்கன்னு சொன்னல அது. சரியா? இப்ப பாருங்க, மொத்தமா கீழ்காணும் வட்ட விளக்கப்படத்தில் ஒரு வீட்டை கட்டி முடிப்பதற்கு ஆகும் செலவுகள் கோணங்களாக பிரித்து காட்டப்பட்டுள்ளது. வீட்டிற்கு ஆகும் மொத்த செலவு ரூ 15 லட்சம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கொண்டு வினாக்களுக்கு விடையளிக்கவும். சரியா? இப்ப இதை கூட்டினா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளவு வரும்னா 360 டிகிரி வரும். அப்ப ஒரு டிகிரியோட மதிப்பு ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, இந்த 15 லட்சம் இருக்குல்ல, இந்த 15 லட்சத்தை நீங்க 360ஆல வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிகிரியோட மதிப்பு வந்துடும். சரியா? இந்த 15 லட்சத்தை நீங்க 360ஆல வகுக்கணும். இந்த 0க்கு இந்த 0 போயிடும். இப்ப இது எதால வகுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதையும் 3ஆம் வாய்ப்பால வகுத்தா இது 12 முறை வரும். இதை 3ஆம் வாய்ப்பால வகுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 0 0 0 0 50,000 வரும். திருப்பி நீங்க 12ஆல வகுக்கணும். சரியா? ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 1 2 3 4 0வா? 50,000 வரும். சரியா? 360ஆல வகுத்தா திரும்பி 50,000 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் வாய்ப்பால வகுத்தோம் அப்படின்னா இங்க கீழே என்ன வரும் அப்படின்னா 6 வரும். மேல என்ன வரும்னா 25,000 வரும். சரியா? அப்ப 25,000/6 தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டிகிரியோட மதிப்பு. சரிங்களா? இப்போ எது கண்டுபிடிக்கனாலும் நீங்க இதை அப்படியே இன்ட்டு பண்ணீங்கன்னா அது கூட நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்போ கவனிங்க, எப்படி பண்ணணும் நான் சொல்றேன். இப்போ ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் லேபர் இஸ், லேபருக்கு எவ்வளவு தொகையை ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, லேபர் அதாவது வேலையாட்களுக்கு ஆகும் மொத்த செலவு என்ன, தொழிலாளர் தான் நம்ம லேபர்னு சொல்லுவோம். சரியா? அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம 25,000 டிவைடட் பை 6 அப்படிங்கிறது ஒரு டிகிரி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 90 டிகிரி இன்ட்டு 90 போட்டுக்கோங்க. சரியா? 90 போட்டா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரியா? 90 டிகிரி நீங்க போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப அப்படியே இன்ட்டு பண்ணுங்க, அந்த 6 வந்துட்டு கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா ஆன்சர் வந்துடும். ப்ராப்பரா கேன்சல் பண்ணுங்க. சரிங்களா? நான் சொல்றது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது தானே? இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், 3ஆம் வாய்ப்பால அடிங்க. இது 3 0 வரும், இது 2 முறை வரும். இது அப்படியே அடிச்சிங்க அப்படின்னா 12,500 வரும். சரியா? இப்ப 12,500 அப்படின்னா என்ன வரும், இது பெருக்கணும்னா என்ன வரும், இந்த 30ஆல இந்த 12,500 பெருக்கணும் அப்படின்னா 325 325 375 375, அப்புறம் இந்த 2 0 இந்த ஒரு 0, 3 0 கூட போட்டுக்கோங்க. சரியா? அப்ப 3,75,000 தான் இந்த கேள்விக்கான விடை. சரியா? 4வது ஆப்ஷன். ஓகேங்களா? கிளியரா புரியுதுங்களா? ஒரு டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னா 25,000 வகுத்தல் 6. சரிங்களா? எது கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது கூட போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின், செங்கற்கள் கம்பி மற்றும் சிமெண்ட் ஆகியவற்றுக்காக செலவிடும் தொகையானது மொத்த தொகையில் எத்தனை சதவீதம் சொல்றாங்க. செங்கற்கள் என்ன, செங்கலுக்கு வந்து 54, அப்புறம் கம்பிக்கு வந்து எவ்வளவு பண்றாங்கன்னா 54, அடுத்து சிமெண்ட்டுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா சிமெண்ட் 72, 54 54 108, 108 பிளஸ் 72 180. அப்ப 180 அப்படியே 15 அந்த 360ல பாதி, 360ல பாதி தானே 180. சரியா? அப்ப மொத்த செலவுல பாதி. சரிங்களா? மொத்த செலவு 2 பங்குனா இது 1 பங்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 15 லட்சத்துல அப்படியே பாதி எடுத்தீங்கன்னா நம்மளோட ஆன்சருங்க. 5 லட்சத்துல பாதி எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லட்சத்துல பாதி 7.5 லட்சம் ரூபாய். 7.5 லட்சம் ரூபாங்கிறது பாதி தானே, நம்ம வந்து சதவீதமா கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். நான் தொகையா கேட்டாங்கன்னு நினைச்சேன், சதவீதமா கேட்டிருக்காங்க. அப்ப சதவீதம்னா பாதினா என்ன சொல்லுவோம், 50% சொல்லுவோம். எப்படி போடணும், நம்ம போடணும், 360ல 180 என்ன சதவிகிதம், அவ்வளவுதான். நம்ம போன சம்பளம் போட்டால ஒரு பின்னத்தை சதவீதமா மாத்தணும் இன்ட்டு 100. இது அப்படியே கேன்சல் பண்ணி என்ன வரும், 1/2ன்னு வரும். இது அப்படியே அடிச்சுங்கன்னா என்ன வரும்னா 50 விழுக்காடு வரும். சரியா? 50 விழுக்காடு வரும். சரிங்களா? தொகையா கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி சொன்ன மாதிரி 25,000/6 இன்ட்டு 180 போட்டினால ஆன்சர் வந்துடும். சரியா? 180, அல்லது நமக்கு தான் தெரியுமே 50%,
320 பாதி தான் 150. அப்ப 5 லட்சத்துல பாதி 7.5 லட்சம். 7.5 லட்சம் நீங்க ஆன்சர் போடலாம். இது சதவீதமா கேட்டதுனால இந்த சதவீதம் போடுறோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பர்சன்டேஜ் பேஸ் பண்ணது நீங்க ட்ரை பண்ணலாம் தானே? சரிங்களா? த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் டிம்பர், அதாவது மரக்கட்டைக்கு செலவிட்ட தொகை வந்துட்டு சிமெண்ட்ல தொகை செலவு பண்ண தொகைக்கு என்ன சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா அட்டவணை விளக்கப்படம். இதுல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெளிவா கொடுத்துருவாங்க. சரிங்களா? நமக்கு இதுல டோட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா போட்டுலாம். இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இதை படிச்சுங்க டைரக்ஷன். ஏன்னா இதுல சில தகவல் கொடுத்துருப்பாங்க. அந்த தகவல் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை கொண்டு வினாக்களுக்கு விடையளிக்கவும். வெவ்வேறு பள்ளிகளில் வெவ்வேறு வகுப்பில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. சரியா? இப்ப ABCDEFன்னு கொடுத்துருக்காங்க. இந்தாண்ட 1ஆம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மாணவர்களோட எண்ணிக்கை. சரியா? இப்ப என்ன கேட்கறாங்கன்னா which standard has the lowest total number of students from all the given schools together? அனைத்து பள்ளியில் உள்ள மாணவர்களையும் சேர்த்தால் எந்த வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளதுன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான், டோட்டல் எடுக்கணும். அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் மொத்தத்தை கண்டுபிடிங்க. எதுல குறைவா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரியா? ஒவ்வொன்றா டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணா எது எவ்வளவு வருது அப்படின்னு கண்டுபிடிங்க. சரியா? கண்டுபிடிச்சா எதுல வந்து டோட்டல் குறைவா இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா குறைவு தானே கேட்டிருக்காங்க. இதுல நம்ம நார்மலா இதுல பாருங்களேன். இதுல 1 2 3 50க்கு மேல 3 மதிப்பு இருக்கு. அடுத்து இதுல பாருங்க 5ஆம் வகுப்புல 1 2 3 4 மதிப்பு இருக்கு 50க்கு மேல. இதுல 50க்கு மேல 4 இருக்கு. இது 50க்கு மேல 3 இருக்கு. இதுல 50க்கு மேல பாருங்க 1 2 தான் இருக்கு. சரியா? எல்லாமே ஒரே மதிப்பா இருந்தா கூட்டியே போட்டுருங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்னாவே தெரியுது அப்படின்னா கூட்டியே போட்டுருங்க. இதுல பாருங்க என்னால வேறுபாடு ஈஸியா சொல்ல முடியும். இதுல பாருங்க 1 2 3 50 இருக்கு. இதுல 1 2 3 4 இருக்கு. இதுல 1 2 தான் இருக்கு. அப்ப 1 இது இருக்கலாம், இல்லைன்னா இது இருக்கலாம். சரியா? குறைவான மதிப்பு. இது 2 மட்டும் கூட்டுங்க. சரியா? அது 2 மட்டும் கூட்டி எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிங்க. அதை வச்சு உங்களோட ஆன்சர் சொல்லிடலாம். ஏன் இதெல்லாம் கூட்ட வேணாங்கிறனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 50ங்கிற மதிப்பு அதிகமா இருக்கு. ஏன் 50 எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுல இருக்கிற கொஞ்சம் பெரிய மதிப்பை நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப எது வந்துட்டு இதுல குறைவா இருக்குன்னா நான் என்ன எடுத்துக்குவேன் அப்படின்னா 50 கீழே எதுல அதிகமா இருக்குன்னு பார்ப்பேன். சரியா? அதே அதிகமா இருக்குன்னா 50க்கு மேல எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நம்ம இதையும் இது 2 மட்டும் கூட்டி பாருங்க. இது 2ம் கூட்டினாவே நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? இப்ப எல்லாமே 50 ஒரே மாதிரி தான் சார் இருக்கு அப்படின்னா வேற வழியில நீங்க கூட்டி தான் போடணும். சரியா? இப்ப அதை அப்படியே கூட்டுங்க. சரியா? 58 50 58 40 40 40 40 160. இதை 3ஐயும் கூட்டுங்க. 160 160 பிளஸ் 100 260. சரியா? அடுத்தது இந்த 8 எதை போட்டலாம்? அந்த 5 5 10 10 8 18 8 26. அப்ப 286. சரி, 286. இது வந்து 286 வருது. அடுத்தது இதை கூட்டி பார்க்கலாம். 4ஆம் வகுப்பு. சரியா? என்ன வருது பாருங்க. 40 40 40 40 160 160 பிளஸ் 100 260. இதுவும் 260 தான் வருது. இந்த யூனிட் பிளேஸ்ல இருக்குல்ல 1ஆம் இலக்கத்துல இதை கூட்டுங்க. 10 10 7 17. அப்ப இது என்ன வருதுன்னா 277 வருது. அப்ப இந்த மீதி எல்லாம் கூட்டணுமா சார் அப்படின்னா கூட்டி பாருங்க. உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா கூட்டி பாருங்க. எனக்கு இது பார்க்கும்போது சொல்ல முடியுது இது 4 வந்துட்டு கண்டிப்பா இது 2 விட பெருசா தான் இருக்குன்ட்டு. சரியா? இப்ப எல்லாத்துலயும் 50 ஒரே ஈக்குவலா இதுலயும் 450 இதுலயும் 450 இதுலயும் 450 இருக்குன்னா எல்லாத்தையும் கூட்டி தான் போடணும், வேற வழி இல்லை. சரியா? இப்ப கூட்டும் போது இதுல என்ன வருதுன்னா 277 வருது. அப்ப 4ஆம் வகுப்பு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4ஆம் வகுப்பு தான். இது 6ஆம் வகுப்பு, இது 4ஆம் வகுப்பு. இதுதான் சரியான ஆன்சர். சரியா? அந்த 4th ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க. அனைத்து வகுப்பில் சேர்த்தால் எந்த பள்ளியில் அதிக அளவு மாணவர்கள் உள்ளனர்? எந்த பள்ளியில்? இது வந்து எந்த வகுப்பில் இப்படி கூட்டினீங்கன்னா எந்த வகுப்பில்? சரியா? எந்த வகுப்பில் அதிக மாணவர்கள்? இது வந்துட்டு வகுப்பு, இப்படி கூட்டினா பள்ளி. சரிங்களா? ABCDEFங்கிறது பள்ளி. இது வந்து என்னன்னா வகுப்பு. சரியா? நம்ம கிட்ட போன கொஸ்டின் வகுப்பு, இந்த கொஸ்டின் பள்ளி. அவ்வளவுதான். இதை நீங்க சால்வ் பண்ணுவீங்களா? இப்ப சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஆன்சர் உங்களால போட முடியும். சரியா? இப்ப இதுவும் அதே மாதிரி தான் விகிதம். சரிங்களா? நீங்க எந்த வகுப்புன்னு பார்க்கணும், அதுக்கான விகிதம் எடுக்கணும். இப்ப பாருங்க இது எப்படி போடணும்னு நான் சொல்றேன். வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப், அதாவது A மற்றும் B பள்ளிகளில் படிக்கும் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும், சரியா? 6ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புல 6ஆம் வகுப்பு Cக்கும் Dக்கும் ஈஸ்டு படிக்கும் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் என்ன? சரியா? AB வந்து 4ஆம் வகுப்பு. சரி AB தான் 4ஆம் வகுப்பு. ஏவும் பியும் 4ஆம் வகுப்பு. 4ஆம் வகுப்புல 6ஆம் வகுப்பு. ஏவும் இந்த ரோமன் லெட்டர் போறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. இது 6ஆம் வகுப்பு. ஏக்கும் பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு. சிக்கும் டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு. சி பிளஸ் டி வந்துட்டு 3ஆம் வகுப்பு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதோடைய ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா
அந்த இதில் போயிட்டு நீங்கள் அதை கூட்டி பார்க்கணும். எது எது எடுத்துக்கணும் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் 6ஆம் வகுப்புல எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா? ஏக்கும் பிக்கும் 6ஆம் வகுப்புல, ஏக்கும் பிக்கும் 6ஆம் வகுப்புல எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏவும் பியும் இது அப்படியே கூட்டுங்க. சரியா? ஏக்கும் பிக்கும் 6ஆம் வகுப்புல 48 58 48 58 இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 40 50 90 8 8 16 90 16 106. சரியா? 106 போட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு 106. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 106 அப்படின்னு போட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு சிக்கும் டிக்குங்க. சிக்கும் டிக்கும் 3ஆம் வகுப்புல, சிக்கும் டிக்கும் 3ஆம் வகுப்புல 54 50 கூட்டிக்கோங்க. 54 50 கூட்டினா என்ன வரும், 104 வரும். அப்ப 104 போட்டுக்கோங்க. சரியா? 104 உன்னிப்பா பார்க்கணும். சரிங்களா? இப்ப இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டாம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 53, இது ரெண்டாம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 52. அப்ப 53:52 தான் நமக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரைட்டுங்க. மீதி இருக்கிற கொஸ்டின் நீங்க போடுங்க. இது பாருங்க பர்சன்டேஜ் வச்சு கேட்டிருக்காங்க, சதவீதத்தை வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்தது இதுவும் அட்டவணை தான். சரியா? நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப அடுத்தது பாருங்க, இதுக்கான எக்ஸ்பிளேஷன் ஆன்சரோட நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். சரியா? அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அட்டவணை படத்தை நீங்க போடுங்க. இப்ப அடுத்தது பட்டை விளக்கப்படம். இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அனைத்து நிறுவனங்களிலும் விற்ற கணினி எண்ணிக்கையின் சராசரி மதிப்பு தோராயமாக. சரியா? சராசரி மதிப்பு தோராயமா எவ்வளவு வருது அப்படிங்கிறாங்க. சரியா? விற்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட் அப்படின்னா உற்பத்தி செய்யப்பட்டது. சரியா? இது வந்து உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த லைட் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இது உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த கருப்பு கலர்ல இருக்கிறது விற்றது. இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, விற்றதுன்னு தான் கேட்கறாங்க. அப்ப விற்றது எல்லாத்தையும் கூட்டுங்க. இந்த 600, இந்த 600, அப்புறம் இந்த 600, இந்த 600 200 800 800, இது என்னது 50, 850, 850 ஒரு 300 1150, 1150 ஒரு 250 1400, இதை கூட்டிங்கன்னா 300 கூட்டினா 1700, 1700 சராசரி என்ன சொல்லுவோம், மொத்தம் டிவைடட் பை எத்தனை தரவுகள் இருக்கோ அதோட எண்ணிக்கை. எத்தனை தரவு, 1 2 3 4 5 6, 6ஆல டிவைட் பண்ணுங்க. அவ்வளவுதான். 6ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், 17 6ஆல் டிவைட் பண்ணா 2, மீதி என்ன வரும், மீதி வந்துட்டு 5. 50 6ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 8, மீதி என்ன வரும் 48னா 2, 20 6ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3. அப்ப நமக்கான ஆன்சர் என்னன்னா 283. தோராயமா தான் கேட்டிருக்காங்க. சரியா? அந்த புள்ளியெல்லாம் நீங்க புள்ளிக்கு அப்புறம் எந்த இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. அவ்வளவுதான். சரிங்களா? கிளியரா புரியுதுங்களா? இதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்ல சதவீதம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை ட்ரை பண்ணுங்க, ஈஸியா தான் இருக்கும். எல்லா கொஸ்டின் நான் சொன்ன அந்த 5 கான்செப்ட்ல தான் இருக்கும். டோட்டல் கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ரேஷியோ கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சதவீதம் கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சராசரி கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வேறுபாடு கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். சரியா? ரைட். இது எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ அடுத்தது இதே மாதிரி தான். சரிங்களா? இதுவும் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இது என்னது, கோட்டு விளக்கப்படம். சரிங்களா? இது மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் வரைபடத்தை கவனமாக படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். 3 மாத காலத்தில் பல்வேறு விமான நிறுவனங்களால் பயணித்த பயணிகளின் எண்ணிக்கையை ஆயிரங்களில் எண்ணிக்கை. ஓகே, எண்ணிக்கை வந்து 1000ல கொடுத்துருக்காங்களா, இன் thousands, ஆயிரங்களில் எண்ணிக்கை. சரியா? எண்ணிக்கை வந்துட்டு எதில் கொடுத்துருக்காங்கன்னா 1000ல கொடுத்துருக்காங்க. அப்ப 35னா 35,000, 37னா 37,000, 40னா 40,000, 35னா 35,000. புரியுதுங்களா? 35னா இதோட இன்டூ 1000, 37னா 37,000 அப்படி வச்சுக்கணும். இப்போ 25 அப்படின்னா 25,000. அவ்வளவுதான். 1000 அது கூட பெருக்கிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம கேள்வி என்னன்னு பாருங்க. முத கேள்வி நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விகிதம் கேட்டிருக்காங்க. சரியா? 3 மாதங்களில் விமானம் நிறுவனம் கியூவில், சரியா, அந்த 3 மாதம் இருக்குல்ல, என்னென்ன மாசம் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி, அதுல கியூல பயணித்த விமானிகள் இருக்காங்களா, எண்ணிக்கை பேசஞ்சர்ஸ் பயணிகள், அவங்களுக்கும் அடுத்த விமான நிறுவனம் 6ல் பயணித்த மொத்த நபர்களுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? கியூலையும் 6லையும் பயணித்த மொத்த ஆட்களோட எண்ணிக்கையோட விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க அப்படியே கூட்ட வேண்டியதுதான். சரியா? வந்து கியூவை கூட்டுங்க. கியூல என்ன இருக்காங்கன்னா 30 37 35 25. மொதல் 30 30 20 கூட்டினா என்ன வரும், 80 வரும். 80 பிளஸ் ஒரு 17 என்ன வரும்னா நமக்கு மொத்தமா 97 வரும். சரியா? அப்ப கியூக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா அதை கூட்டினா 97 ஈஸ்டு அடுத்தது எது கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல, அடுத்தது ஆறு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆறையும் கூட்டுங்க. ஆறுக்கான மொத்த எண்ணிக்கை பயணித்த பயணிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 20 20 80, 80 பிளஸ் 10 90. சரியா? இப்ப ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 97:90. 97:90 ஆன்சர்ல இருக்கா, இருக்கு. 97:90 இதுதான் நமக்கான ஆன்சர் ஆப்ஷன். சரியா? சரி, 96 இருக்கு, இது இல்ல, இது 97:90. இந்த 4வது ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர் ஆப்ஷன். சரியா? அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது பின்வரும் விமான நிறுவனங்களில் 3 மாத காலத்தில் மிக குறைவான பயணிகளை கொண்ட
விமான நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் பண்ணணும். சரியா? மொத்தம் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றையும் நீங்கள் மொத்தத்தை கண்டுபிடிச்சி எதில் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சராக போடணும். சரியா? ஓகேவா? இப்போ அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? கூட்டுங்க, கூட்டுங்க. கூட்டி எதில் குறைவான ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சி ஆன்சரை போடுங்க. ஓகே தானே? உங்களால் போட முடியும் தானே? ஈஸி தானே? 5 கான்செப்ட் தான். 5 கான்செப்ட் தான் உங்களுக்கு வளைச்சு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஓகேங்க. நீங்கள் இந்த 50 கொஸ்டினும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எதுலையாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சார் எனக்கு வந்துட்டு இந்த 47வது கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு புரியல, அல்லது 50வது கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் சால்வ் பண்ணாதான் எது டவுட்டாக இருக்குதுன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி செய்ய முடியும். சரியா? அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பரை போடணும். சரியா? இது மாதிரி எனக்கு இந்த ஸ்டாட்டிக்ஸ் புள்ளியில் வந்துட்டு இந்த வினா வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? இது எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இதில் குறைஞ்சது 3 கொஸ்டின் வரும். அதிகபட்சம் 5 கொஸ்டின் வரைக்கும் கூட கேட்கலாம். 25ல் 3, 5லாம் பெரிய விஷயம் இல்லையா? அதனால இந்த டாப்பிக்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி முடிங்க. ஈஸியாக தான் இருக்கும். சரி, அந்த 5 கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஓகேங்க. நான் இப்போ இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது போல் பிசி அல்லது எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் டெஃபினட்டாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.